வணக்கம், வாழ்க வளமுடன். என் பேர் ராஜபோதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி உங்களுடைய காமெண்ட்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறேன். சார், குரூப் 1 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 39/1/1983, எம்பிசி 39 ஏஜ், குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாமா? ரைட். ஸோ இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஏஜ் லிமிட் யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெட்லைன், அதாவது 1/7/2022, இந்த 1/7/2022 அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி உங்களுக்கு வந்து 39 வயசு, மற்றவங்களுக்கு வந்து 34 வயசு. இந்த 39 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. ஸோ இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/2/1983. ஸோ இவருக்கு வந்து 39 வயசு கம்ப்ளீட் ஆகி ஒரு 5 மாதமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து இவர் வந்து எலிஜிபிள் வராது. ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நேற்று வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வாரமும் இன்னமும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட், ஃபஸ்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷனில் வர்ற ஒரு அட்டெம்ப்ட் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குற மாதிரியோட பேசியிருக்கிறோம். ஓரளவு பாசிட்டிவாக இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று சொல்கிறாங்க, அப்போ எல்லாம் சொல்கிறாங்க, வந்து ஆளுங்கட்சி ஆன உடனே அதை பண்ணுறது இல்லை. அது மாதிரி நிறைய இஷ்யூஸ் பார்த்துருக்குறோம். பார்க்கலாம். ஐயா, நான் 2009-12 பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன். 12-14 எம்எஸ்சி ஃபிசிக்ஸு, இங்கிலீஷ் மீடியம். 2014-15 பிஎட் தமிழ் வழியில் படித்தேன். 16-19 பிஏ தமிழ் முடித்துள்ளேன். அப்புறம் எம்ஏ தமிழ் முடித்துள்ளேன். ஐயா, எனக்கு டிஓ தேர்வு தமிழ் வழியில் வராது. ஒரு பிஎட் அப்படிங்கும்போது நீங்கள் பிஏ படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆர்டரில் படிச்சிருக்கணும். டிகிரி முடிச்சுட்டு பிஎட் படிச்சிருக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு தமிழ் வழி வருவதற்கு வாய்ப்புகள் கம்மி. இருந்தாலும் ஏன்னா கடைசியில் நீங்கள் தமிழ் வழின்னு நினச்சிட்டு சொல்லிவிட்டு பின்னாடி வந்து ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் ஒரே வழி வந்து நீங்கள் டிஎன்பிசியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு மெயில் வந்து டிஎன்பிசிக்கு அனுப்புங்க. அவங்க சொன்னாங்க அப்படின்னா போதும், வேறு யாரும் சொல்ல தேவையில்லை. வீடியோ போடுங்க சார். எதுக்கு வீடியோ போடுங்க சார்? அந்த கிளாஸோட ஆடியோ மட்டும் போட்டிருந்தேன், வீடியோ கிளாஸோடது. ரைட் சார், ரெக்ரூட்மெண்ட் ஃபார் பிரின்சிபல் பாலிடெக்னிக் எக்ஸாம் ஃபைனல் ரிசல்ட் கேம் அவுட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம். ஆமாம், இது ஒரு இஷ்யூ சொல்கிறாங்க. இந்த பாலிடெக்னிக் எக்ஸாமில் பிரின்சிபல் ஆஃபுக்கு வந்து நிறைய இருக்குது. அது மாதிரி லெக்சரருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அவங்களுக்கு தகுதி தேர்வு கடைசியாக பண்ணதுனால அவங்களுக்கு பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். தகுதி தேர்வு வைக்கலை லாஸ்ட்டு. தகுதி தேர்வு வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ நான் பிடபிள்யூடி பிசி 135க்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் கூட போட்டாங்க. ஆனால் இன்னும் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டை விடலை. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் திடீர்னு விட்றாங்க. முதல்லாம் பார்த்தீங்கன்னா போன சேர்மன் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. இந்த ஆக்டிங் சேர்மன்லாம் அப்படி அப்படியே விட்றாங்க எல்லாமே. ஓகே, இதுவும் நல்ல விஷயந்தான். அந்த இதை ஃபாலோ பண்ணால் போதும். வணக்கம் ஐயா. ஆமாம், இதுக்கு தான் ஆன்சர் பண்ணியாச்சு. குரூப் 1 அண்ணாமலை யூனிவர்சிட்டி வித் ஹெல்டு ப்ராப்ளம் பற்றி பேசுங்க. ஆமாம், இந்த குரூப் 1 அண்ணாமலை யூனிவர்சிட்டி வித் ஹெல்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சர்டிஃபிகேட்டை வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்ததெல்லாம் இந்த குரூப் 1லேயே சில பேருக்கு வித் ஹெல்டு பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்ன வருதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. சார், இன்னும் பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணாமல் இருக்கா? ஆமாம், அது கொஞ்சம் எல்லாமே போட்டாங்க, என்ன கவுன்சிலிங் மட்டும் கண்டக்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ அது விரைவில் நடக்கும். கொஞ்சம் சேர்மன்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் விரைவில் நடக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததும் எவ்வளோ டைம் பீரியட் இருக்கும் மெயின்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க? ஸோ நார்மலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 45 டேஸ் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 months கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் 2 months. நார்மலாக 45 டேஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் வெரி யூஸ்ஃபுல், தேங்க்யூ. குரூப் 1 மெயின்ஸுக்கு ஆர்டிஐ எப்படி அப்ளை பண்ணுறது? வீடியோ இருக்குது பாருங்கள், எப்படி ஆர்டிஐ அப்ளை பண்ணுறதுன்னு இருக்கும். நார்மலாக அந்த ஆர்டிஐ வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து அந்த மதிப்பெண்கள் கேட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். டெய்லி ரிவிஷன் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. டெய்லி கிளாஸஸ் எல்லா கிளாஸும் அப்லோட் பண்ண முடியாதுல்ல. 133 பிசி ஃபீமேல் நான் பிஎஸ்டிஎம் சான்ஸ் இருக்கா சார் மெயின்ஸுக்கு? 133 பிசி ஃபீமேல் பிஎஸ்டிஎம் இல்லை இருக்குங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு 70 to 80% இருக்குது. ஸோ நான் எம்பிசி மேல் ஐ காட் 135 கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மெயின்ஸுக்கு.
சார் பிசி ஃபீமேல் 143 கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மெயின்ஸுக்கு 137 ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பிஹெச்பி ஸ்கோர் 123. மாற்றுத்திறனாளிகளை பற்றி கரெக்டாக எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் 123 நல்ல ஸ்கோரும் நீங்கள் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வரும். சார் குரூப் 2 அப்ளை பண்ணும்போது பிஎஸ்சின்னு மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். பட் பிஎஸ்சி பயோடெக்னாலஜிக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல அதர் டிகிரி கேட்டகரியில் போய் பேச்சுலர் டிகிரியாக பயோடெக்னாலஜின்னு கொடுத்துட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க, இஷ்யூ கிடையாது. சார் பிசி ஃபீமேல் 138 நான் பிஎஸ்டிஎம் படிங்க. தேங்க்யூ சார். பேஸ்ட் ஆன் குரூப் 1 ரிசல்ட் ஆஃப் 134-35 மேல் செலக்டட் ஃபார் இன்டர்வியூ ரிமைனிங் 30% ஃபார் சிஸ்டம் ஃபாலோடு. அது கரெக்டாக இல்லை, அதை பற்றி தான் நான் இப்போ ஒரு வீடியோ போடுவேன், கொஞ்சம் பாருங்கள். ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் பாஸ்ட் 40% ரிசர்வேஷன் பில் 40%லாம் வராதுங்க சார். 127 கொஸ்டின் கரெக்ட். எஸ்சிஏங்கிறதுனால வரும். எஸ்சிஏ வந்து ஒரு அட்வான்டேஜ் ஃபார் எஸ்சிஏ அப்படிங்கிறது என்ன இருக்கும், இப்போ பிசி முஸ்லீம் அப்படின்னா முஸ்லீமுக்குள்ளே 3.5 ரிசர்வேஷன் மட்டும்தான் வருவாங்க. பட் எஸ்சிஏ அப்படிங்கிறது எஸ்சிஏயும் எடுப்பாங்க, எஸ்சிக்குள்ளேயும் வந்து வருவாங்க அவங்களுக்கு ரேங்க் இருந்தால். ஐயா குரூப் 2 முதல்நிலை தெரியும் 139 வணிகவியல் பிகாம் கண்டிப்பாக படிங்க. அவங்க நார்மலாகவே வரும், பிகாம் வேறு படிச்சிருக்கீங்க அதனால் கண்டிப்பாக வரும். சார் பிசி ஃபீமேல் 104 கொஷின்ஸ் கரெக்ட். பிகாம் எனி சான்ஸ் இருக்கா சார்? சார் பிசி ஃபீமேல் 104, எஸ்சி ஃபீமேல் 104 கொஷின் பிகாம். எஸ்சி ஃபீமேல் 104ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மிங்க. 104ங்கிறது ரொம்ப கம்மி, சரிங்களா? ஒரு ஒன்றுமே படிக்காதவங்க சும்மா போய் படிக்கிறவங்க வாங்குற மாதிரி இருக்குது, சரிங்களா? அந்த காலேஜில் படிச்சுட்டு அப்பப்போ படிப்பாங்கள்ல வாரத்துக்கு ஒரு தடவை அப்படின்ற மாதிரி தான். 104ங்கிறது வெரி வெரி ஒஸ்ட்டு ஸ்கோர். ஆனால் பிகாம்லாம் இருக்கிறதுனால இல்லை, வருமானம் சொல்கிறது ரொம்ப கஷ்டம், ரைட்? அது ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்கோர். சார் 130 கொஷின்ஸ் ஃபீமேல் எஸ்டி கேட்டகரி. எஸ்டியில் 130 எல்லாம் நீங்களாம் டாப்பராக இருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் வராமல் இருக்க சான்ஸே கிடையாது. எஸ்டி தானே, ஷெட்யூல் ட்ரைப். சார் பேக் சைடு ஆஃப் த ஓஎம்ஆர் சைன் பண்ணல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் நிறைய பேத்துக்கு நடந்திருக்குங்க, அதனால் ரொம்பலாம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, அதனால் வரும், கவலைப்படாதீங்க, மன உளைச்சல் ஆகாதீங்க, படிங்க. சார் ப்ளீஸ் அடிக்கடி வந்து வீடியோ போடுங்க சார். நிறைய ஒர்க் இருக்குது, நிறைய இருக்குது, அதனால தான் இருக்கும். பட் இருந்தாலும் நிறைய கேட்கறதுனால நான் டைம் வச்சு வீடியோ போடுறேன். அனுஜ் உங்களுக்காக. அனுஜ் அச்சு. கேர்ள்ஸ் மெரிட்டில் இருந்தாலும் ஜென்ரலாக சூஸ் பண்ண முடியாதா சார்? அப்படி தான் பண்ணணும், அப்படி பண்ணுறது கிடையாது. ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை பற்றி இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள். வகுப்பு மிகவும் வரி. நானும் ஒரு பார்வை திரையாளர் மாதிரி வரும் அரசு காலத்தில் அறிய தேவைகள் கான்டாக்ட் பண்ணுங்கள். 9840433955. பார்வையற்ற 100% பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் அல்லது நீங்கள் நேரடியாக வந்த வகுப்புகள் வந்து இலவசமாக இருக்கும். நீங்கள் நேரடியாக வாங்க. 9840433955க்கு ப்ரூஃபோடு அனுப்புங்க. சார் எம்பிசி ஃபீமேல் 134 பிகாம் கிடைக்குமா? கிடைக்கும், பிகாம் வேறு. 127 பிசிஎம் முஸ்லீம் ஃபீமேல் கண்டிப்பாக படிங்க ஃபாத்திமா. அடுத்து பார்ட் 2 அப்லோடு பண்ணுங்கள். வாட்ச் அலோவ் பண்ணால் நல்லா இருக்கும். ஆமாம், நிறைய இடத்துல வாட்ச் அலோவ் பண்ணலை. பார்ட் 2 அப்லோட், பார்ட் 1 பண்ணியிருப்போம், பார்ட் 2 வந்து இல்லை. எல்லாத்தையும் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா வீடியோவும் அப்படியே அப்லோட் பண்ண முடியாது. எஸ் தமிழ் பாரதி கேட்டகரி எஸ்சி ஃபீமேல் வித்தவுட் பிஎஸ்டிஎம். எஸ்சி ஃபீமேல் வேறு 140 கண்டிப்பாக படியும், உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். தேங்க்யூ மணி. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக இலவச வகுப்புகள் எடுத்தோம், அது சம்மந்தமாக அவங்க பண்ணியிருக்கிறாங்க, நன்றி. சார் எஸ்சி ஃபீமேல் 130 கொஷின்ஸ் கரெக்ட். இஸ் தேர் எனி சான்ஸ் ஃபார் மெயின் எக்ஸாமினேஷன்? பிசி ஃபீமேல் 130ங்கிறது வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இளங்கோ மணவாளன் சொன்ன மாதிரி 50-50 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு நீங்கள் பாருங்கள், எதிர்பார்க்காதவங்களுக்கு கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த வகுப்பவர்களின் வாழ்க்கையை நல்ல வெளிச்சம் கொடுக்கும். தேர்வு முடிவுகள் சொல்லும் உங்களின் அர்ப்பணிப்பை நன்றிகள். தேங்க்யூ சார். பிஎட் 1 இயர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா டெட் எக்ஸாம் எழுத முடியுமா? பிஎட் வந்து 1 இயர் கம்ப்ளீட் பண்ணி செகண்ட் இயர் இல்லையா, அது நோட்டிஃபிகேஷன் என்ன வருதுன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு முடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சார் உங்கள் பணி மேலும் வளர வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தங்களின் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். உங்கள் மேத்ஸ் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 28/5 அன்னைக்கு ரேடியனில் டவுன் கண்ட்ரி பிளானிங் கொஸ்டின் சால்வ் பண்ணி போட்டால் குரூப் 4க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்ணிடுறேங்க நான். ஆமாம், அதை நீங்கள் மறந்துட்டேன்ல, சரியா? ஏற்கனவே நான் திரும்ப படித்தேன், நான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். சார் இப்போ தான் உங்கள் ரிப்ளை பார்த்தேன், வீடியோ இல்லை சார். 19ஆம் ஆண்டு நடந்த டிஸ்ட்ரிக்ட் சைல்டு வெல்ஃபேர். ஓகே. ஸோ
நடந்த டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் வந்து மேத்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணணுமா? சரி, ஓகே, சூப்பர். கான்ஃபிடன்ஸ் லெவல் இதுக்கப்புறம் அப்போ டைம் வேஸ்ட் பண்ணுறது. ஆமாம், நான் ஆக்சுவலி இந்த மாற்றுத்திறனாளிகள் 100% பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள்லாம் நல்ல ஆன்சர் பண்ணுவாங்க. ரொம்ப அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போவுமே ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம தான் உட்காந்து சிடுமூஞ்சியாக உட்காந்துட்டு இருக்கோம், சிரிக்க மாட்டோம். அவங்க அப்படி கிடையாது, சரிங்களா? ஒரு 100% பார்வையற்றவர்கள்லாம் நினச்சி பாருங்கள். லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வையற்றவர்கள் அப்படின்னா என்ன இருக்குது சொல்லுங்கள் நீங்கள்? நீங்கள் இந்த பார்வை இருக்கிறதுனால தான் மொபைல் பார்க்குறீங்க, அது பார்க்குறீங்க. இல்லைன்னு சொல்லிட்டு லைஃப் வந்து ஒரு நம்ம ஓட்டுறதே பெரிய கஷ்டம். ஆனால் அவங்க வந்து அதை மகிழ்ச்சியோடு ஓட்டுறாங்க. அதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சு பார்த்தா தாங்க தெரியும், சரிங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது நம்மலாம் ரொம்ப வேஸ்ட் அப்படிங்கிறதான் தோணுது. தேங்க்யூ சார். எம்பிசி மேல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் 135 சான்ஸ் இருக்கா? 135லாம் சான்ஸ் இருக்குங்க, நிறைய சான்ஸ் இருக்குது. படிங்க. 145 கண்டிப்பாக படிங்க. ஃபீமேல் வேறு. மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண தொடங்கி விட்டேன். ஐ காட் 151 கொஸ்டின்ஸ். அப்புறம் என்ன, டெஸ்ட் எழுத கொஞ்சம் தடமாட்டமாக இருக்குது. எங்கே ஆரம்பிக்கிறது? அப்படி தான் இருக்கும், ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். உங்களால் 3 hours எழுத முடியாது. நிறைய கொஸ்டின்ஸ் விட்டுருவீங்க. சில கொஸ்டின்ஸ்க்கு ஓவராக எழுதுவீங்க, சில கொஸ்டின்ஸ் கம்மியாக எழுதுவீங்க. எப்படிலாம் பட்டு தான் வரும். எடுத்த உடனேயே உங்களால் 3 மணி நேரம் எல்லா கொஸ்டின்ஸும் எழுத முடியாது. எழுத ஆரம்பிங்க, அதனால் பயப்படாதீங்க. எழுத ஆரம்பிங்க. சப்போஸ் நீங்கள் குரூப் 4 எழுதுறதா இருந்தால் குரூப் 4 எழுதி முடித்தோன்னா மண்டேலேருந்து உடனே ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் வேலை வாங்குவீங்க பாருங்கள். கண்டிப்பாக வேலை வாங்கிட்டு இதே இதில் போஸ்ட் போடுவீங்க பாருங்கள். 142 எஸ்சி மெயின்ஸுக்கு படிக்கலாமா சார்? 142 எஸ்சி கண்டிப்பாக படிங்க. எஸ்சி பிஎஸ்டிஎம் 128. ஸோ பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. பிசி முஸ்லீம் 136 கண்டிப்பாக படிங்க சார். குரூப் 2 மெயின்ஸுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் ஜாப் கன்ஃபார்ம்? இதை ஆரம்பிச்சிட்டிங்க. அடுத்து குரூப் 2 மெயின்ஸுக்கு, இங்கே மெயின்ஸுக்கே கேட்குறாரு. மெயின்ஸுக்கு இந்த 50%க்கு மேலே எடுத்தாலே, யூஸ்வலாக 50%க்கு மேலே எடுத்தாலே ஏதாவது ஒரு ஜாப் கன்ஃபார்மாக கிடைக்குங்க உங்களுக்கு. அது என்ன ரெட் டேப்பில் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் சார்? என்னன்னு தெரியலை சார். பிசி ஃபீமேல் 131 வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஃபீமேலாக இருந்தாலும் வாய்ப்புகள் இருக்கிறது. பி பாசிட்டிவ். இளங்கோ மணவாளன் சூப்பராக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை டிகிரி யூனிவர்சிட்டி வந்து அதை பற்றி சொல்லியிருக்கிறோம், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு தெரியல சார். டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ஆமாம் அது வரணும், கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கும். எந்த சமயத்தில் உடனே வரலாம். ஆர்டி அப்ளை பண்ணுறது பழைய வீடியோ பாருங்கள், அதில் போட்டிருக்கேன் சார். டிஎன்பிஎஸ்சியில் சில டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க சார். குரூப் 1க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அசிஸ்டன்ட் டைரக்டர் பாப்பா சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர், இப்போ ஹிந்து ரிலீஜியஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், பார் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி சார். அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிஎஸ்டி டிகிரி வேலிட் ஆகுமா, இல்லை சிவி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா? இல்லை, மோஸ்ட்லி அந்த இஷ்யூ முடிஞ்சிடும், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது சார். பிசி விமன் 140 நான் பிஎஸ்டிஎம் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் 140 நாங்கள் கண்டிப்பாக படிங்க, கன்ஃபார்மாக கிடைக்கும். இளங்கோ மணவாளன் நல்லா ஆன்சர் பண்ணிட்டு வராங்க, ரிப்ளை பண்ணிட்டு வராங்க சார். 143 எஸ்சி மேல் இதுக்கும் பண்ணிடுங்க. இளங்கோ மணிவாளன் கண்டிப்பாக கிடைக்கும். இவங்களுக்கு கிடைக்கலனா 1 லட்சம் ரூபா நான் வந்து இது வாங்குறேன், பெட்டு வச்சுக்கோமா. வந்துச்சுன்னா நீங்கள் 1 லட்சம் கொடுங்க, வரலைன்னா நான் உங்களுக்கு 10,000 தரேன். 10,000 நான் நினச்சி வந்துச்சுன்னா நீங்கள் 10,000 கொடுங்க, வரலைன்னா நான் 1 லட்சம் தரேன். சிலப்படம் உங்களுக்கே ஆஃபர் கொடுக்குறேன். குரூப் 4 ஃப்ரீ கிளாஸ் எடுக்க சார். யூடியூப்பில் இருக்கும், அப்பப்போ நாங்கள் வீடியோ போடுவோம் பாருங்கள். சில வீடியோஸ் எல்லாமே கிளாஸ் நடக்கிற எல்லாத்தையும் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ அப்பப்போ சில கிளாஸஸ் வீடியோஸில் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரொம்ப வசதி குறைந்த மாணவர்கள், திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப வசதி குறைந்த மாணவர்கள் ப்ரூஃபோட, சும்மா நான் வசதி குறைந்தெல்லாம் பண்ணாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு ப்ரூஃப் இருக்கணும். எங்களுக்கு எப்படி தெரியும் இங்கேருந்து? வசதி குறைந்த மாணவர்கள் ஒன்று நேரடியாக வந்து பாருங்கள், மதுரையில் என்ன அல்லது சென்னையில் என்ன வந்து பாருங்கள், அல்லது வந்து மெயில் அனுப்புங்க, அல்லது வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9840433955 இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு அனுப்புங்க. உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டோடே கொடுக்குறோம், சரிங்களா? மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கி படிக்கக்கூடிய வசதிகள் இருக்கிறது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும். 130 கொஸ்டின்ஸ். பிசி கிறிஸ்டியன், பிசி அவ்வளோதான். கிறிஸ்டியன் அப்படிங்கிறது இங்கே ஒன்றும் பெரிய இது இல்லை. பிசி 130 சொல்லலாம், மதில் மேல் பூனை அப்படின்னு சொல்லலாம். 143 பிகாம் கண்டிப்பாக படிங்க, உங்களுக்கு வரலைன்னா யாருக்கு வரலாது? யார்? இளங்கோ மணவாளன் நீங்கள் தானா? இது உங்கள் கொஸ்டினா, நீங்களே கேட்கலாமா? 143 பிசி பிகாம் உங்களுக்கு வரலைன்னா யாருக்குமே வரலாது. வேணா பெட்டு வச்சுக்கோமா.
சார் எம்பிசி மட்டும்தான் போஸ்டிங் இருக்கா, முடியுமா? இருந்தால் எம்பிசியில் போஸ்டிங் எடுக்கலாமா? சார் எம்பிசி டபிள்யூடியா? இது ஏற்கனவே போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். டபிள்யூடி நான் இதெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எம்பிசி டபிள்யூடினாலே என்னன்னு கேட்டுறது உங்களுக்கு திரும்ப சொல்லியிருந்தேன். திரும்ப கரெக்டாக கிளியராக அனுப்புங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை பற்றி பார்க்கலாம். மற்றபடி குரூப் 1க்காக ப்ரிலிம்ஸ், குரூப் 2க்காக மெயின்ஸ் கிளாஸஸ் எல்லாமே இந்த குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சோன்னா திரும்ப ஃப்ரெஷ் பேட்சும் ஸ்டார்ட் ஆகும். நேரடி வகுப்புகள், ஆன்லைன் வகுப்புகள், தேர்வுகள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறவங்க 9840433955 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ப்ராட்காஸ்ட்டில் அனுப்பும். அதனால் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். 9840433955. தேங்க்யூ.